ஏமாமா, உங்க பொண்டாட்டிக்கு கடைசி வரைக்கும் புத்தியே வராது போல இருக்கு. இன்னும் அப்பாவே தான் நம்பிட்டு இருக்கா. நான் தான் சொன்னேனே, போன ஜென்மத்துல உங்க அப்பா மந்திரவாதியா பிறந்திருப்பான் போல இருக்கு. அதானே ஏதோ ஒரு வசியம் பண்ணி உங்க அக்காவை மயக்கி வச்சிருக்கிறான். இப்படியே எல்லா நாளும் இருந்துட முடியாதுல்ல. உண்மைங்கிறது நல்ல நிலத்துல விதைச்ச விதை மாதிரி. நாம தண்ணி ஊத்தலனாலும் அது ஒரு நாள் தன்னால முளைச்சு வெளியில வரும். ஆண்டாளுக்கும் ஒரு நாள் அந்த உண்மை என்னன்னு புரியும். இப்ப எதுக்கு அவங்கள பத்தியே பேசிக்கிட்டு? கோவிலுக்கு போறோம், போகும்போது சந்தோஷமா போலாம்ல. ஆமாமா, கரெக்டா சொன்ன. நாம எதுக்கு அவங்கள பத்தி பேசி டென்ஷன் ஆயிட்டு இருக்கணும்? ஜாலியா போவோமே. பாரதி அக்கா, நீங்க தான் நல்லா பாட்டு பாடுவீங்களே, ஒரு பாட்டு பாடுங்க, கேட்டுக்கிட்டே போவோம். ஏய், நான் எப்படி நல்லா பாடுவேன்னு சொன்னேன்? ஆமாத்த, எங்க அம்மா நம்ம கிட்ட எல்லாம் நல்லா பாட மாட்டாங்க. எங்க அப்பா இருந்தா தான் நல்லா பாடுவாங்க. இப்ப எங்க அப்பா இல்லல, அதனால பாட மாட்டாங்க. சரி, அப்புறம் என்ன ஆதியை நினைச்சு சோக பாட்டு பாட வேண்டியதானே? நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, மறக்க தெரிந்த மனமே உனக்கு மறைய தெரியாதா. ரொம்ப நேரமா பாத்துட்டே இருக்கேன், சிரிச்சுட்டே வர. என்னமோ தெரியலடா தங்கம், அப்பா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க. வாழ்க்கையில நீ பிறக்கும் போது எப்படி சந்தோஷமா இருந்தனோ அதை விட 100 மடங்கு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அம்மா, அப்படி சந்தோஷப்படுற அளவுக்கு என்னாச்சு இப்போ? ஏதா விஷயமா முக்கியம், சந்தோஷம் தானே முக்கியம். அப்படி சொல்ற?